அவர் இருந்தது கம்ப்யூட்டர் துறை. ஆனால் இந்த ஐபாட், ஐடியூன்ஸ் எந்த துறையில் உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுச்சுன்னா மியூசிக் இண்டஸ்ட்ரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. மியூசிக் இண்டஸ்ட்ரி அந்த பீரியடில் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சுக்கிட்டு இருந்தது. அதற்கு இங்கே இன்னொரு வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு லெசனாக, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இவர் கொடுத்த சொல்யூஷன் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வேல்யூ கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா அந்த டைமில் மியூசிக்கை வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படின்னா மானிட்டைஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. மானிட்டைஸ் பண்ண முடியாது, தட்ஸ் த ரைட் வேர்டு விஜய். ஸோ என்ன சரியாக மானிட்டைஸ் பண்ண முடியாமல் இருந்தது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஹீ கிரியேட்டட் அ சிஸ்டம், ரைட்? ஹீ ஹெல்ப் தி மியூசிக் இண்டஸ்ட்ரி, லேபிள்ஸ், மியூசிக் ப்ரொடியூசர்ஸ், மியூசிஷியன்ஸ் கம்பெனி, மியூசிஷியன்ஸ், ஹிஸ் கம்பெனி, மோர் தென் எல்லாத்த விட கன்சியூமர்ஸ். எப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு மியூசிக் சிடி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்பத்தில் 6 பாடல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்காது, சில சமயத்தில் 2 தான் பிடிச்சிருக்கும். ஆனால் வேறு சாய்ஸ் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் 6 பாடல்களே என்ன பண்ணணும், 6க்கும் காசு கொடுக்கணும். அப்போ கஸ்டமர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு சந்தோஷமாக இல்லாமலே ஓகே நம்ம வேணும் அப்படின்னு வாங்கிடுறாங்க. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் தனித்தனியாக பிரித்து டிஜிட்டல் மியூசிக்கில் நீங்கள் எந்த பாட்டு வேணுமோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது மட்டும் பே பண்ணி பண்ணால் போதும். அப்படிங்கும் போது கஸ்டமர்ஸ் ஆர் வெரி ஹாப்பி அண்ட் தே ஸ்டார்டட்.